Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். வெப்சைட்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா TNAU academic stream phase 1 certificate verification list வந்து போட்டுருக்காங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான PDF வந்து ஓபன் ஆகும். இந்த PDFல பாத்தீங்கன்னா academic stream general quota certificate verification and submission கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா application ID, student name, community, rank. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா certificate verification date போட்டுருக்காங்க, டைம் போட்டுருக்காங்க, செஷன் போட்டுருக்காங்க. ஏன்னா certificate verificationக்கு நிறைய பேர் கூப்பிட்டதுனால உங்க நேமுக்கு நேரா என்ன டேட், என்ன டைம், என்ன செஷன் இருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டா சொன்ன டைம்ல வந்து அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. So மேல முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. The allotment is provisional and subject to change after verification of original certificates. So உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு தான் வந்து சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 or 2 பேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் நேம் வந்து இதில் இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப் டு பார்த்தீங்கன்னா 7/7/2024 10 AM வரையும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் மெயிலுமே வந்து யூனிவர்சிட்டி சைடில் அனுப்பியிருக்காங்க. யாரோட நேம் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ யூனிவர்சிட்டி சைடில் இது போல வந்து மெயில் அனுப்பியிருக்காங்க. இந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஜி ப்ரோக்ராமுக்கு ப்ரொவிஷனலாக வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க, நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யூனிவர்சிட்டிக்கு வாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் 10th மார்க் ஷீட், ஒரிஜினல் 12th மார்க் ஷீட் வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க. 12th மார்க் ஷீட் இல்லைன்னா நீங்கள் ப்ரொவிஷனலாக வச்சிருப்பீங்கல்ல, அதை வந்து கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஒரிஜினல் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அதாவது டிசியை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யுவர் ரீசென்ட்லி டவுன்லோடட் அப்ளிகேஷன் காப்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் காப்பினா ஒன்றும் இல்லை, அது உங்கள் டேஷ்போர்ட்லேயே இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யுவர் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் கேன் பி டவுன்லோடட் ஃப்ரம் யுவர் டேஷ்போர்டுன்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா வரல, லாகின்ல வந்ததுக்கப்புறம் அதையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ சில சர்டிஃபிகேட்ஸை வந்து அங்கே சப்மிட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். 10th அதே போல் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ சூன் சீட் அலாட்மெண்ட் லெட்டரும் வந்துடும், அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. வந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மெயில் வந்தவங்க எல்லாருமே ரெடியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.